வணக்கம். இது நம்ம அம்மம்மா வீடு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தந்தூரி சிக்கன். ரெஸ்டாரண்ட்லேருந்து வாங்க போகிறது இல்லைங்க, நம்ம வீட்டிலே செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். Please do subscribe and click the notification bell for more yummy recipes from அம்மம்மா வீடு. சிக்கன் தை பீஸ் இல்லை பிரெஸ்ட் பீஸ் வாங்கிக்கோங்க. அதில் இந்த மாதிரி சைட்ஸில் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மசாலா உள்ளே போகும். இப்போ ஒரு அரை எலுமிச்சை பழத்தை அது மேலே நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், மிளகாய்த்தூள் 3/4 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், கட்டி தயிர் 2 ஸ்பூன். உப்பு தேவையான அளவு. மேரினேட் பண்ண இந்த சிக்கனை 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். தந்தூரி சிக்கன் பண்ணுறதுக்கான மசால் ரெடி பண்ணிடலாம். ஜீரகம் 1 ஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், மல்லி விதை 1 ஸ்பூன். பட்டை, கிராம்பு, பிளாக் காடமம், அதிபத்திரி, அன்னாசிப்பூ, ஏலக்காய், சுக்கு. 2 பட்டை, 10 கிராம்பு, 2 பிளாக் காடமம், 1 அதிபத்திரி, 1 அன்னாசிப்பூ, 5 ஏலக்காய். சுக்கு சின்ன துண்டு. காஞ்ச மிளகாய் 3, காஷ்மீரி மிளகாய் 3, மூணுலேருந்து 4 மணி நேரம் சிக்கன் நல்லா ஊறினதுக்கப்புறம் அது கூட தந்தூரி மசாலா சேர்த்துக்கோங்க. இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். இங்கே நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும்போது தந்தூரி சிக்கன்னாலே அந்த ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருக்கும்ல, அதுக்காக ஒரு கறி துண்டை இந்த மாதிரி சுட்டுக்கலாம்.
அதை சிரட்டையில் வச்சு அது மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்போ நல்ல புகை வரும். இப்போ நம்ம தவாவை மூடி வச்சிடலாம். இப்போ நமக்கு அதே ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடச்சாச்சு. நம்மளோட யம்மி தந்தூரி சிக்கன் ரெடி. இனிமே தந்தூரி சிக்கனுக்காக ரெஸ்டாரண்ட் போகணும்னு அவசியம் இல்லை, வீட்டிலே செய்யலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அம்மம்மா வீடை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.